அடுத்ததாக நம்ம அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே விடை சொல்லும் பொழுதெல்லாம் திருப்பிக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இது குர்ஆன்ல இருந்து விட சொல்லுங்க, குர்ஆன்ல இருந்து விட சொல்லுங்க, குர்ஆன்ல எங்க இது இருக்குது என்று கேட்கிறார்கள். அப்பனா அந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தா குர்ஆனில் இருந்து தான் குர்ஆனுடைய அர்த்தத்தை விளங்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 16வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அது குர்ஆனுடைய வசனம். அது என்ன சொல்கிறது? முகமதே, உமக்கு இந்த குர்ஆனை தந்தோம். குர்ஆன் முகமதுக்கு இறைவன் வந்தது சொல்லிவிடுகிறது. இதை நீ விளக்கணும் அப்படின்னு அடுத்து வருது. விளக்குறதுக்கு தான் தந்தேன். அதிலிருந்து என்ன விளங்குதுன்னா ஒரு விளக்கம் இதுல இருக்காதுன்னு விளங்குது. அதுல இருக்காது, ஆனா பின்பற்று. குர்ஆன் என்ன சொல்லுதுங்கிறத குர்ஆன்ல இருந்து புரிய வேண்டும். குர்ஆன் என்ன சொல்லுது? லித்துபையின லின்னாசி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீர் விளக்க வேண்டும். நான் இறக்கி இருக்கிறேன், நீ விளக்குவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விளக்குறது இதுல இருக்காது. குர்ஆன் எதுல இருக்காது, ஆனா பின்பற்று. மேற்று என்ன? பின்பற்றுவதற்கு தேவையான எல்லா சட்டங்களும் அவற்றை இருக்கும். அந்த வசனம், அந்த வார்த்தை இங்க இருக்காது, குர்ஆன்ல இருக்காது என்று குர்ஆனை சொன்ன பிறகு ஹதீஸ்ல காட்டுறீங்கன்னா என்ன? அதெல்லாம் காட்ட முடியும். அப்படித்தான் குர்ஆன் சொல்லுது. அப்ப குர்ஆன்ல இருக்கிற பின்பற்றுவதற்கு தேவையான விஷயங்களை சொல்லுகிறது, விளங்கி நாங்கள் பின்பற்றுகிறோம். சுன்னத்து பண்ற விஷயத்தை குர்ஆன் சொல்லல, ஆனா இப்ராஹிம் நபியை சொல்லுது. இப்ராஹிம் சுன்னத்து பண்ணார்னு சொல்லல, அவருடைய வழியை பின்பற்ற சொல்லுகிறது. சுன்னத்து அந்த கத்னா பண்ணுவது இப்ராஹிமின் வழி என்று முகமது சொன்னார். அதை பின்பற்றுகிறோம். ஏன் பின்பற்றீங்க? அவர் சொல்றது கேட்டு நட என்று குர்ஆன் சொல்ல. அது எங்க குர்ஆன்ல கேட்க கூடாது. ஏன்? விளக்கனால இருக்கான்னு அர்த்தம். நான் பேசுவதற்கு விளக்கம் கொடுத்தாருன்னா என் பேச்சில் அடங்காது அது. ஆனால் பர்மிஷன் கொடுத்து விளக்கம் கொடுக்கிற அதிகாரத்தை கொடுத்து விட்டால் அது கடவுளுடைய அங்கீகாரம் இருக்கிறது. அப்ப இது விளங்காம இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு நான் வாதிட்டேனோ அதை புரிந்திருப்பார்களே, ஆனால் இப்படி ஒரு கேள்வி கேட்கவே மாட்டார்கள். அப்ப அந்த வசனத்தை வைத்து நீங்கள் மறுக்கணும். அப்படி சொல்லல குர்ஆன் சொல்லணும். குர்ஆன் தெளிவா சொல்லுது, உமக்கு இந்த வேதத்தை நாம் அருளினோம். இறைவன்ட்ட வேதம் வந்தது, அதை சொல்லுகிறது. நீர் இதை விளக்கணும். அது இருக்காது. விளக்கணும்ல என்ன அர்த்தம்? இதுல இருக்காது. அது நீ விளக்கணும், ஆனா அதை நான் ஏத்துக்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களுக்கு சொன்ன பிறகு எல்லா விஷயம் தெளிவா இருக்கா இல்லையா? தொழுவ சொல்லி குர்ஆன் சொல்லுது. அவரை பார்த்து தொழுவுங்க, அவர் வழிகாட்டி அனுப்பிட்டதுனால அவர் தொழுது நாங்க ஃபாலோ பண்ணோம்னா அந்த கட்டளை எங்களுக்கு செயல்படுத்த முடியுதா இல்லையா? அப்படி செயல்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு செயல்படுத்துகிறோமா, எங்க இஷ்டத்துக்கு செயல்படுத்துகிறோமா? அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்றால் குர்ஆனை தானே ஃபாலோ பண்றோம். குர்ஆன்ல உள்ளது என்று சொன்னால் அந்த அவர் தொழுது காட்டுங்க, படமே போட்டு காட்டணும்னு கேட்பாங்க. நெஞ்சில கை கட்டின படம் போடுங்க, குனிஞ்சதுக்கு படம் போடுங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்குது. அப்ப என்ன உங்க விளங்கலன்னு கேட்டா, முகமது நபி விளக்குவார், இந்த குர்ஆனை உனக்கு தந்திருக்கிறேன், நீ நல்ல விளக்கு. இன்னொரு வசனத்தில் சொல்லப்படுகிறது, வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, எந்த ஒரு தூதரை அனுப்புவதாக இருந்தாலும் அந்த மக்கள் பேசுகிற மொழியும் வேதத்தின் மொழி, அப்பதான் அவர் விளக்க முடியும். அப்ப முகமது நபி அரபி மொழியில கொடுத்தது காரணமே அதுக்கு விளக்கம் அவர் கொடுப்பாரு. அவர் கொடுப்பாருன்னு என்ன அர்த்தம்? ஏத்துக்கணும்னு அர்த்தம். அவர் விளக்கம் கொடுப்பாரு என்று சொன்னால் அந்த விளக்கமும் என்னுடையதுதான், அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தெளிவாக குர்ஆன் சொல்கிறது. Now repeatedly they are asking a question that when we are giving them an answer, they are asking us to show the answer from the Quran. So the verse what we read initially clearly says that we have revealed this Quran, this book to you. And why did we reveal? Because you have to explain this to them. When you talk about explaining something, it means that it implies that it is not here. When something is already explained, why do you? So I have given this book to you, and you have to explain this book to them. So when the word explain comes, you should understand that there are few other things which Prophet Muhammad sallallahu alaihi wasallam will explain, and he is authorized to do that. Quran itself gives that authority, and why do you basically get confused in this one? So with a single verse only we answer. Since Quran is God's word, and God's word is saying that this person is authorized to, this person is authorized to give you directions. Be it prayer, be it, fasting or whatever it is, it all has to be followed because Quran is giving the authorization. When Quran is coming forward and giving this authorization, and we believe that, and that authorization, we are fulfilling that because Allah says that, I have revealed this book, follow this person. This person will explain you. So this person, the Prophet Muhammad sallallahu alaihi wasallam, is explaining everything. And another verse in Quran it says that we have revealed the book in the same language. So for the same language, why do we need a prophet? Because whatever is not mentioned, if Allah authorizes that person to, elaborate it, we'll have to. It is the duty of the Muslim to accept that and follow that one.
So there is no confusion. It is very clear in that single verse. அவர்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்ற கடமை இருப்பதோட குர்ஆன் இறைவேதங்கிற வாதங்களை நாங்க எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால பாதி நேரத்தை பதில் சொல்வதற்கும் பாதி நேரத்தை எங்களுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்குமாக எங்க வாதம் என்ன குர்ஆன் இறைவேதத்துக்கு நாங்க வைக்கல. எங்க சைடுல இருந்து நான் முன்னுரை மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன். அது சம்பந்தமா தொடர் வாதங்களை அல்தாஃபி எடுத்து வைப்பாரு. ஒவ்வொன்றும் பதில் வரும். வரிசையா தான் சொல்லி கொண்டிருக்கோம், ஒன்னும் விடவில்லை. And we have been answering their allegations. So, but our stand is to prove that Quran is God's word. So, only in the introduction we put, few evidences from the Quran that it can be, it is the divine revelation. So, we will add, more. We will be putting more supports to that claim that Quran is a divine revelation. So, otherwise, right, the time whatever we are spending will go like a Q&A. So, at the same, when we are answering all these questions you raised, at the same time, we will spend some amount of time, maybe, partial amount of time, just to prove that Quran is God's word. So you will, all your answers will be, all your questions or allegations will be answered very shortly. So please be patient. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு புத்தகம் மனிதரால் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்திருந்தால் அந்த சமகாலத்துல என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எந்த மனிதனாலும் சிந்திக்க முடியும். அவருடைய காலத்தை தாண்டி 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு விஷயத்தை சிந்தித்து கிரகித்து அறிவியல் பூர்வமான விஷயங்களை எழுதக்கூடிய ஆற்றல் எந்த மனிதருக்கும் கிடையாது. சாதாரண அற விஷயங்களை பேசலாம், அற பண்புகள் விஷயமா போய் பேசாத ஏமாத்தாத இப்படி பேசலாம். ஆனால் அறிவியல் சார்ந்த விஷயங்களை பேசுறதா இருந்தா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நூல் கண்டுபிடிக்கப்படுகிற விஷயங்களை பற்றி எந்த மனிதனாலும் பேச இயலாது. அப்படி ஒரு புத்தகம் பேசுகிறது என்று சொன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தை பற்றி உலகத்தில் இருக்கிற விஞ்ஞான அறிவியல் விஷயங்களை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்தவன் எவனோ இந்த பொருட்களை எல்லாம் உருவாக்கியவன் எவனோ அவன் தான் அந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறான் என்பதற்கு அது ஒரு பெரிய சான்றாக அமைந்துவிடும். அந்த அடிப்படையில் குர்ஆனை நாம ஆய்வு செய்து பார்த்தால் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகிற பல்வேறு அறிவியல் உண்மைகளை தத்ரூபமாக நவீன அறிவியலுக்கு முரண்படாத வகையில் அற்புதமாக குர்ஆன் உலகத்திற்கு முன்வைக்கிறது. உதாரணமா சொல்றதா இருந்தா குர்ஆன்ல பொதுவா மனுஷனுக்கு உடம்புல வலி ஏற்படுகிறது, வேதனை ஏற்படுகிறது. வலியை பொறுத்த வரைக்கும் பல விதங்களில் வலி ஏற்படும். நம்ம கையில அடிச்சோம்னா வலிக்கும், எதையாவது ஒரு பொருளை வச்சு குத்துனா வலிக்கும், ஊசியை வச்சு ஓங்கி குத்தனம்னா அப்பம் வலிக்கும், உள்ளுக்குள்ள எலும்பு எதுவும் முறிஞ்சிருச்சுன்னா வலிக்கும், ஏதாவது உள்ளுக்குள்ள நோய்கள் கிருமிகள் உருவானால் அதன் வழியாக வயிற்றுல உடம்புல வலி ஏற்படும், பல விதங்களில் வலி ஏற்படும். இந்த வலிகள்ல நெருப்பின் வழியாக உஷ்ணத்தின் வழியாக ஒரு மனிதனுடைய உடம்புல வலி ஏற்படுவதா இருந்தா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா நம்ம உடம்பின் மேல் பகுதியில் இருக்கிற தோல் தான் காரணம். இந்த தோள்கள்ல தான் மனிதன் வலியை உணரக்கூடிய செல்களை இறைவன் வைத்திருக்கிறான். இதை இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது. தோலை உடம்புல இருக்கிற தோலை முழுக்க உரிச்சு எடுத்துட்டு ஒரு மனுஷனுடைய உடம்புல குத்துனா வலிக்கும், ஆனா நெருப்பை வச்சு சுட்டா வலிக்காது. தோல் இல்லாத மனுஷனுடைய உடம்புல தீய பொருத்தி போட்டா வலி தெரியாது, அது பேசாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், சதையை கரிக்கும். ஆனா அதே மனுஷனுடைய உடம்புல ஓங்கி கையை வச்சு குத்துனா கடுமையா வலிக்கும். இது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. இன்னைக்கும் கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி கூட சில பேரை பார்க்கலாம். சில பேர் நெருப்புல தீ குளிச்சு செத்து போறவங்க உடம்புல இருக்கிற மொத்த தோலும் கருகி போய் தோலே இல்லாம வெள்ளைன்னு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருப்பாங்க, தோல் மட்டும் கருகி இருக்கும். அது மாதிரி ஆட்களை நீங்க போய் பாத்தீங்கன்னா சாதாரணமா உட்கார்ந்து இருப்பாங்க. சாதாரண அந்த தோல் பூரா போயிட்டதுனால அதனுடைய வேதனைகளை உணர முடியாத ஒரு தன்மையில் அவங்க படுக்க வைக்கப்பட்டிருப்பாங்க. ஆஸ்பத்திரியில் போய் கூட கண்ணுக்கு எதிரில் பார்க்கலாம். இது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற உண்மை. இந்த உண்மையை பற்றி குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? அறிவியல பேசணும்னு பேசல, இந்த உண்மையை உலகத்துக்கு கத்துத்தரதுக்காண்டி பேசல. இறைவன் தன்னுடைய போதனைகளை உலகத்துக்கு சொல்லும் பொழுது சில உதாரணங்களை குறிப்பிடுகிறான். அந்த உதாரணங்களுக்கு இடையில இந்த உண்மை பளிச்சுன்னு தெளிவாகிறது. மறுமையில மரணத்துக்கு கெட்ட மனிதர்களுக்கு கொடுக்கிற தண்டனைகளை பத்தி பேசும்போது நெருப்பினாலான தண்டனை வழங்கப்படும். நெருப்புக்குள்ள நரகத்திற்குள்ள மனிதர்களை தூக்கி இறைவன் போடுவான். அவ்வாறு போடும் பொழுது குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். சூரா நிசா வசனம் 56வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான். நரகத்தில் கிடக்கிறவர்கள் அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் புதிய புதிய தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம். அவங்க வேதனையை சுவைப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு புதிய புதிய உடம்ப கொடுப்போம்னு சொல்லல, புதிய புதிய சதையை கொடுப்போம்னு சொல்லல. வேதனையை உணர்றதா இருந்தா அவனுக்கு தோளத்தான் மாத்தணும். ஏன்னா நெருப்பாலான வேதனை.
தூக்கி போட்டு மிதிக்கிற வேதனை இல்ல, குத்துற வேதனை இல்ல. அப்படி இருந்தா அவன் தோல் போனாலும் பரவாயில்ல, குத்தி குத்தி வேதனை பண்ணலாம். ஆனா நெருப்பாலான வேதனையா இருக்கிற காரணத்தினால அவனுடைய தோல் கருகின பிறகு மீண்டும் புதிய தோலை போடுவோம் என்று குர்ஆன் பேசுகிறது. இது மத்த மூடத்தனமான முட்டாள்தனமான வார்த்தைகள் இல்லை. மத்த புத்தகங்களை எடுத்து பார்த்தால், உதாரணத்துக்கு பைபிள் எடுத்து பார்த்தால், அதுல மருத்துவம் பத்தி பேசக்கூடிய விஷயங்களா இருக்கிற கொஞ்சம் கூட அறிவுக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயங்களை, அறிவியலுக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயங்களை எல்லாம் வேத புத்தகம் என்ற பெயரில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நீங்க பாக்குறதா இருந்தா லேவியராகமம் 13வது அதிகாரத்தில் 47வது வசனம், அதே லேவியராகமம் 14வது அதிகாரத்தில் 34வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பாருங்க. நோய் ஏற்படுறதை பத்தி பேசுகிறது. நோய் எப்படி ஏற்படுது? ஆடைக்கு நோய் ஏற்படுகிறான், கம்பளி ஆடைக்கு நோய் வருது, பஞ்சினாலான பருத்தி ஆடைக்கு நோய் வருது. அது அப்படியே சொல்றாங்க. படிச்சு பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கிறது. வஸ்திரத்திலாவது, தோளிலாவது, பாலிலாவது, ஊடையிலாவது, தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் பச்சையாவது சிவப்பையாவது காணப்பட்டால் அது குஷ்டமாக இருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆடையில டிரெஸ்ல எல்லாம் குஷ்டரோகம் வருமா? வீட்டுல வருமா? வீட்டுல குஷ்டரோகம் வரும். அப்படி வந்துட்டா நீ ஆசாரியன் கொண்டு போய் காட்டு. அவர் 7 நாளைக்கு அடைச்சு வச்சிருப்பாரு. எதை அடைச்சு வச்சிருப்பாராம்? வீட்டை அடைச்சு வெளியே தெரியாம ஒளிச்சு வச்சிருப்பாராம். வெளியே தெரியாம ஒளிச்சு வச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு குஷ்டரோகம் போகலாட்டி அது நெருப்புல போட்டு எரிச்சு கடிச்சிட வேண்டியதான். இப்படிப்பட்ட ஒரு அறிவுக்கு பொருந்தாத விஷயங்களை பேசாமல் இன்றைய விஞ்ஞானத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை குர்ஆன் பேசுவதை வைத்து பார்க்கும் பொழுது இது இறைவனின் வார்த்தை என்பதற்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. Dear brothers, so we have been seeing lot of evidences from the Quran to prove that it is a divine revelation. On the similar note, if you assume a book, what is written in the colloquially, if it is written in the same time, you will see the verses, you will find the sentences or the phrases, whatever is mentioned in that book, to be suiting all that what is in the time we live. It will be reflecting the way how we live. It's kind of it will basically demonstrate the atmosphere in which we live, kind of thing. But 1400 years ago, if a book was written and if that book is still remaining as the most accepted scientific facts are all evident in that book, what do you feel about that book? When 1400 years ago, when things were not even known to the scientist, when things were like far from their imagination, when a book speaks about something which has been recently invented in the science, how can you imagine that book? Now, Quran is speaking about the pain. Pains are of 3 types. There are a lot of types, but I'm just putting a small category. Pain can be sensed based on heat. That's one type of pain. And pain can be sensed based on, hitting something. Kind of, slap or you give a punch. That's a different pain. And thirdly, there is another pain which is caused, because of burns. Burns, a lot of other things are there. So there are different categories of pain, but Quran is also speaking about the pain which is caused due to, the temperature, which is caused because of heat. In Quran, chapter Surah Nisa, verse 56, Allah is saying, Innal ladhina kafaru bi ayatina sawfa nuslihim nara. Whoever disbelieves in our verses, we shall make them enter into the hell. Why? Kullama nalijat juluduhum baddalnahum juludan. Whenever their skins are charred, we shall replace their skins so that they may feel the suffering. In order to make them feel the suffering, we will replace their skin. Why is Allah clearly saying to replace the skin? Because if the flesh is replaced also, still the person will not feel the pain. For the person who is injured with fire injury, if you look at that person, if he is fully burned, he will not be feeling any pain because of the temperature. If you if you further heat him, he will not feel that pain. He will be feeling pain only if you prick him, kind of thing. If you hit him, and all that pain will all be sensed. The temperature sensing receptors are all destroyed. So this is a latest scientific invention which proves that these words cannot be from, it can none other than be the divine revelation. Only God can reveal all kind of thing. But if you look at some other book which was written anciently, if you look at Bible for instance, Bible is also speaking about the leprosy. Leprosy is a disease caused on the skin. When Bible is talking about this leprosy, it says that leprosy can be affected on woolens, leprosy can be affected on linens and leather articles. And what is the remedy? You have to hide it. If that doesn't go off, just burn them away. So, if it was like a human interpolation, if it was written by some human beings, you will find all these kind of verses. And Bible also says that leprosy can be affected on the house. Imagine a house being affected with leprosy.
But Quran very clearly says that 1400 years ago, it is saying that pains will be sensed only in the skin and not in the flesh. The pain caused by the temperature. So Allah is basically not, explaining the scientific fact here. He is basically, giving a warning to the people who are disbelieving in his verses. At the same time, you look at the words he is putting. Look at the selection of words. All these selected words are like, it is amazing the recent scientists. Recent scientists are amazed to see that how can a book be written 1400 years ago be speaking like a scientist? When science was not at all into a picture that time, how can this be revealed? How can this be, written? So this is a miracle we are putting forth, saying that none other than Allah subhanahu wa ta'ala has really revealed this one. Unless and until it came from the Almighty Allah, you will not find this kind of thing. Rather, you will find the absurdities, whatever is mentioned in the Bible. So if you compare, if you just basically analyze these verses in the Quran, it is very evident that science is, whatever claim Quran is putting, science is making that, it is giving a testimony to that. இது வந்து சொல்லுங்க, இதை வந்து உண்மைப்படுத்துகிறது. இப்போ நண்பர்களே, இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அத கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போறானா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, சொந்த பின்பற்றக்கூடிய மக்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் குர்ஆன்ல இல்ல. ஆனா சயின்டிபிக் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து வந்திருக்காங்க. இப்பதான் என்ன இருக்கணுமோ இத்தனை கேள்வி கேட்கிறோம், இதெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் இருக்குங்களா, அது அடிப்படையான விஷயம் ஆச்சுங்களே. இது ப்ராஃபட் முகமது விளக்குவாருன்னு சொன்னீங்களா, அது விளக்க எங்கீங்க குர்ஆன்ல? எதுவுமே இல்லைங்களே. இவ்வளவு தூரம் நம்ம கேட்கிறோம், ஆனா இது வரைக்கும் அதுக்கான பதில சொல்லாம அதுக்கு பதில் இல்லைங்கிற மாதிரி இப்ப ஒரு ஃபீலிங் ஆகுது நமக்கு. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்க, இதுல வந்து சயின்டிபிக் இருக்கு, சயின்டிபிக் இருக்குன்னா சயின்டிபிக் இருக்கா இல்லையா நம்ம அடுத்து பார்ப்போம். முதல்ல இருக்க வேண்டியது இல்லையே, எப்படி தொழுகணும், எப்படி ஜகாத் கொடுக்கணும், எப்படி ஹஜ் போகணும், எந்த மாசம் போகணும், எது இல்ல. இது ப்ராஃபட் முகமது விளக்குவாருங்கன்னா அது விளக்கம் எங்க இல்லையே. அதைத்தான் இப்ப நம்ம கேட்கிறோம், அதுக்கான பதில் இல்ல. We have been asking them where it is mentioned in the Quran about the basic thing a Muslim has to follow. So far they have not answered our question, and now they have moved over to science. So we talked where it is mentioned about doing prayers or giving zakat or fasting and about other practices followed by Muslims. Where it is mentioned in the Quran, they say it is given to Muhammad and Muhammad will explain. But where is Muhammad now? So where is his explanation? It is not there in the Quran. When we questioned that, they were not able to answer that question, but now they have moved over to science. We'll come to that later. As you have seen, as we have pointed out, they have not answered a single question that we have raised from the Quran. நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க குர்ஆனை குறித்து எழுப்பின ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லல. They went to the hadith. ஹதீஸ்க்கு அவங்க போனாங்க. And they went to the hadith and said, these hadiths, they make exception to the Quran, therefore we must consider that those things. ஹதீஸ்ல நம்ம வந்து பார்க்கும்போது விதி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நம்ம ஹதீஸை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. So you need the hadith, so you have already agreed that Quran does not have any of those things. You have already considered that. Although Quran claims that it explains all things, we only asked about religious things and it can't even explain that. You have already considered that first argument. கேட்டோம், குர்ஆன்ல வந்து குர்ஆன் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அது விளக்கமாக சொல்லுகிறது என்று சொல்லி, ஆனால் நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க வந்து குர்ஆன்ல பதில் இல்ல ஹதீஸ்ல தான் இருக்கு நீங்க சொன்னதுனால குர்ஆன்ல பதில் இல்லன்றதை வந்து நீங்க ஏற்கனவே ஒத்துக்கொண்டீங்க என்று அர்த்தமாகிறது. And then you quoted, then you started explaining from the hadith and then you said that these are the exceptions. நீங்க அந்த ஹதீஸ்ல இருந்து காரியங்களை நீங்க மேற்கோள் காட்டி இவைகள் எல்லாம் விதிவிலக்கானவைகள் என்று சொன்னீங்க. We will go along with them. உங்களோடு கூட நாங்க செல்கிறோம். Now we will take some Quranic verse. இப்ப சில குர்ஆன்ல இருந்து சில ஆயத்துக்களை எடுத்துக்கொள்வோம். And then we will examine some hadith. சில ஹதீஸ்களை நம்ம வந்து ஆராய்ந்து பார்ப்போம். And then we will see whether Quran can be ever be considered as God's word. குர்ஆன் எப்போதாவது அது வந்து கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா என்று பார்க்கலாம். Hundreds of scientific evidences does not prove Quran to be God's word. நூற்றுக்கணக்கான விஞ்ஞான கருத்துக்கள் குர்ஆன் கடவுளுடைய வார்த்தை இல்லை என்பதை நிரூபிக்கிறது. Suppose if we accept, actually this is wrong, even the evidences they have presented is wrong, and we will prove that even those very things that they have presented as evidences is utterly wrong. அவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே முற்றிலுமாக வந்து தவறான ஒன்று.
But even if we concede, even if we say, let there be hundreds of scientific evidences, will that prove that Quran is God's word? நான் வந்து அவர்கள் சொல்வதை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் எல்லா விஞ்ஞான கூற்றுகள் ஒத்துக்கொண்டாலும் அதற்காக வந்து குர்ஆன் கடவுளுடைய வார்த்தை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? It will only say there is some supernatural being that has revealed the Quran. அதாவது குர்ஆன் வந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒருவர் கொடுத்திருக்கிறார் என்றுதான் அது நிரூபிக்கும். Now the question is whether it is the God's word. ஆனால் அது இறைவனுடைய வார்த்தையா என்பதற்கு பதில் சொல்லவில்லை. Both the Muslims and the Christians agree that there are other beings apart from human beings. நாம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒத்துக்கொள்ளுகிற காரியம் மனிதர்களை தவிர வேறு சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி. There are divine beings, there are diabolical beings. அங்கே வந்து தெய்வீகமான ஆட்களும் இருக்கிறார்கள், சாத்தானுக்குரிய ஆட்களும் இருக்கிறார்கள். Now the scientific evidences will only prove, even if those scientific evidences, they will only prove that there has been some supernatural spirit. ஆனால் இங்கே விஞ்ஞான பூர்வமான ஆதாரங்கள் எல்லாம் எதை சொல்லும் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்கிறது என்பதைத்தான் சொல்ல முடியும். That might work with an atheist. அது ஒருவேளை ஒரு கடவுளை நம்பாத நாத்திகன் இடத்துல அது those arguments are of no use to the Christians. ஆனால் அது கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு பலனையும் கொடுக்க முடியாது. Our question is some supernatural beings. Our question is whether we can consider it as from God. எங்களுடைய கேள்வி எல்லாம் இது வந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியிலிருந்து வந்த ஒரு புத்தகமா என்பதல்ல, இது இறைவனிடமிருந்து வந்த ஒரு புத்தகமா என்பதுதான். Now let us examine that. நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். Since we have already come to a conclusion that Quran cannot explain everything and we have to take the hadith, we will now see whether Quran is from God or not. இப்போது நாம் ஏற்கனவே நாம் ஒத்துக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் குர்ஆன் எல்லாவற்றையும் விளக்க முடியாதனால நாம் ஹதீஸ்க்கு போக வேண்டியிருக்கிறது. ஆகவே இப்போ வந்து குர்ஆன் வந்து கடவுளுடைய வார்த்தை என்பதை பார்ப்போம். In Surah chapter 463, இங்கே குர்ஆன்ல 463வது ஆயத்துல Allah says, we have sent the inspiration as we sent it to Noah and the apostles after him. அவர் நூ நபியை போல மற்ற அப்போஸ்தலர்களை போல முகமதுக்கு நாம வெளிப்பாடுகளை கொடுத்தோம் என்று சொல்லுது. So Allah gave the inspiration exactly as how he has given to the previous prophets. முந்தைய தீர்க்கதரிசிகளுக்கு நபிமார்களுக்கு எப்படி வெளிப்பாடு அல்லாஹ் கொடுத்தாரோ அதே போலவே முகமது நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். Since Quran does not have the details, let us go to the hadith. அங்கே குர்ஆனிலே அதற்கான விளக்கம் இல்லாதனால நம்ம இப்போது ஹதீஸ்க்கு செல்வோம். Sahih Bukhari volume 1 book number 1 hadith number 3. அங்க சஹீஹ் புகாரி வால்யூம் 1 புக் நம்பர் 3ல we read that when the revelation when the alleged revelation came, அங்கே வெளிப்பாடு வந்தபோது the supposedly angel who came, he oppressed Hazrat Muhammad. வந்திருந்த அந்த தூதனானவர் ஹஜ்ரத் முஹம்மது அவர்களை மிகவும் நெருக்கினார். Hazrat Muhammad himself thought that something happened to him. அங்கே ஹஜ்ரத் முஹம்மது அவர்களே தனக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டதாக நினைத்தார்கள். This is again mentioned in Sahih Bukhari volume 9. சஹீஹ் புகாரி 9வது வால்யூம்ல book number 87, 87வது புத்தகத்துல hadith number 111, hadith number 111ல and Hazrat Muhammad, he went to an alleged Christian called Waraq bin Naful. அங்க வாரக் பின் நஃபூல் என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவரிடத்துல முஹம்மது நபி அவர்கள் சென்றார்கள். And it was he who told to Hazrat Muhammad, no, this is Gabriel angel. அவர்தான் முஹம்மது நபி அவரிடத்துல சொன்னார்கள், உங்களிடத்துல வந்தது காபிரியேல் தூதன், இப்ராஹிம் தூதன் என்பது. Hazrat Muhammad thought that something happened to him. ஹஜ்ரத் முஹம்மது என்ன நினைத்தார்? தனக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டது என்று நினைத்தார். He was afraid that something really bad happened to him. தனக்கு ஏதோ ஒரு தவறான நடந்து விட்டது என்று சொல்லி அவர் நினைத்தார். Then it was some alleged Christian told that no, this is Gabriel angel. ஆனால் அங்கே அவர் சென்று விசாரித்த அந்த ஒரு கிறிஸ்தவர் தான் இது காபிரியேல் தூதன் என்று சொன்னதாக சொல்லியிருக்கிறார். Remember, Allah said in the Quran, we have given the revelation exactly as we gave to others. நம்ம குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற தீர்க்கதரிசி நபிமார்களுக்கு எப்படி வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது அதே போல முஹம்மது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று குர்ஆன் சொல்கிறது. Do you think that it is from God? அது இறைவனிடமிருந்து வந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? With references, please tell us which other prophets thought that something happened to them when they got the revelation. Something bad happened to them. அது நீங்க ஆதாரத்தோட எங்களுக்கு சொல்லுங்க. எந்த நபிமாரிடத்துல இவ்விதமான வெளிப்பாடு வந்தபோது முகமது நபி அவர்கள் அனுபவித்தது போல அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொல்லி. Tell us somebody who thought that he got a revelation from a different source and he had to go to an ordinary person to confirm it. அங்கே யாரோ ஒருவருக்கு அந்த வெளிப்பாடு வந்து அவர் ஒரு சாதாரண மனிதரிடத்துல போய் இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிப்பாடு என்று சொல்லி அவர் கேட்டதாக ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. Our point is, நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் Hazrat Muhammad's first evaluation was absolutely right.
முகமது நபி அவர்களுக்கு வந்த அந்த உணர்வு, முதலாவது வந்த உணர்வு மிகவும் சரியான ஒரு உணர்வு. What Hazrat Muhammad first thought about the revelation was absolutely right. ஹஜ்ரத் முகமது அவர்கள் தனக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன என்பதை குறித்து அவர் நினைத்தது மிகவும் சரியான ஒன்று. It was something wrong. அது மிகவும் தவறான ஒன்று. It was Warakbul நபி அவர்கள் தான் சொன்னார். Now who is this alleged Christian? யார் இந்த கிறிஸ்தவர் யார்? Now, can you think an ordinary Christian supposedly knows much more than the prophet, the last and the greatest and the final prophet? இங்கே இறுதியான முழுமையான ஒரு நபியை விட வேற யாரோ ஒருவர் அதிகமாக தெரிந்திருப்பார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? And what is the test that Waraq bin Nawfal did to identify from which spirit it is? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த வாரஃபுல் என்பவர் அதை சொன்னார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? So we agree with the Hazrat Muhammad's first evaluation. ஆகவேதான் நாம் முகமது நபி அவர்கள் அனுபவித்த அந்த முதலாவது உணர்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Now further, மேலுமாக further when we read in Hadith, அந்த ஹதீஸ்ல நாம் மேலுமாக வாசிக்கும் போது in Sahih Bukhari volume 4, அங்க சஹீஹ் புகாரி 4வது வால்யூம்ல book number 53, 53வது புத்தகத்துல Hadith number 400, 400வது ஹதீஸ்ல Sahih Bukhari volume 7, சஹீஹ் புகாரி 7வது வால்யூம்ல book number 71, புத்தகம் நம்பர் 71ல Hadith number 660, 660வது ஹதீஸ்ல Sahih Bukhari volume 8, சஹீஹ் புகாரி வால்யூம் 8ல book number 73, 73வது புத்தகத்துல Hadith number 89, 89வது ஹதீஸ்ல Sahih Bukhari volume 8, சஹீஹ் புகாரி வால்யூம் 8, book number 75, இப்போ 75வது புத்தகம் Hadith number 400, 400வது ஹதீஸ். it says Hazrat Muhammad was under the magic spell. He was bewitched. அங்கே இதெல்லாம் இந்த ஹதீஸ்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்னவென்றால் ஹஜ்ரத் முகமது அவர்கள் மந்திர சக்தியினால பீடிக்கப்பட்டிருந்தார். And he used to imagine things which he never did. அவர் செய்யாத காரியங்கள் எல்லாம் கூட தான் செய்ததாக கற்பனை செய்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. Now do you think that the prophets are like this? நீங்க எல்லா தீர்க்கதரிசிகள் நபிமார் இப்படிதான் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? Do you think that when God sends a revelation that the prophet cannot even discern the spirit? அங்கே இறைவன் வெளிப்பாடை அனுப்பும் போது அந்த நபிமார்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட வெளிப்பாடுகளை குறித்து புரிந்து கொள்ளாத நிலையில் இருப்பார்களா? It is definitely not from God. அது நிச்சயமாகவே இறைவனிடமிருந்து வந்த வெளிப்பாடு அல்ல. And how can you trust a man who was under the magic spell? How can, and for a long time, whatever he used to imagine things which he never did, how can you trust anything that he said? தான் செய்யாத ஒரு காரியத்தை தான் செய்ததாக எப்போதும் கற்பனை செய்து கொள்ளுகிற ஒரு மனிதனிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடுகளை நாம் எப்படி இறைவனிடமிருந்து வந்த வெளிப்பாடு என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? All the scientific evidences shows, even if there was scientific evidences, it will only show that some spirit revealed to him. அவை நாம் ஒருவேளை விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகளெல்லாம் என்ன சொல்லும் என்றால் ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி வெளிப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுவோம். Our question is not whether some spirit revealed to him or not. நம்முடைய கேள்வி எல்லாம் ஏதோ ஒரு ஆவி அவருக்கு வெளிப்படுத்தியதா என்று சொல்லி அல்ல. Our question is whether God revealed to him or not. நம்முடைய கேள்வி எல்லாம் இறைவன் அவருக்கு அதை வெளிப்படுத்தினாரா என்பதுதான். And as I have shown from the hadith, that when he initially received the revelation, he himself came to a conclusion that something wrong happened to him. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு முதலாக இந்த வெளிப்பாடு வந்தபோது அவராகவே நினைத்த காரியம் என்னவென்றால் தனக்கு ஏதோ ஒரு தவறான காரியம் நடந்து விட்டதாக அவர் நினைத்தார். Which is further evidence in his later part of his life. அது அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் பார்க்கும்போது அது சரியாக இருந்தது என்று பார்க்கிறோம். Now those things without doubt clearly proves that it can never be God's word. இந்த காரியங்கள் எல்லாம் எதை நிரூபிக்கிறது என்றால் குர்ஆன் இறைவனுடைய வார்த்தையாக இருக்கவே முடியாது என்பதைத்தான். Now they said about something about the science. எங்கே விஞ்ஞானத்தை குறித்து சொன்னார்கள். They said, அவர் சொன்ன காரியம், that Quran speaks about the pain. இங்கே குர்ஆன் வலியை குறித்து பேசுகிறது என்று சொல்லி. We will see whether what Quran said. குர்ஆன் சொன்ன காரியம் என்னவென்றால், in Surah chapter 456, இங்கே சூரா 4வது சூரா 56வது ஆயத்துல Allah said he will change the skins of the people who are in the hell while their skins are being roasted. அங்கே ஒரு நரகத்தில் இருக்கிற ஒருவருடைய தோல் கருகி போகும்போது அல்லாஹ்
வேறொரு தோலை அவர்களுக்கு கொடுப்பார் என்றால் அவர்கள் வலியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. Allah didn't say about that there is some nerves or some other figures that they have said. Allah never said any of those things. அங்க அல்லாஹ் அங்க ஒரு நரம்புகளை குறித்து மற்ற காரியங்களை குறித்து சொல்லவில்லை. Those are the things that the scientists have found later. அவைகள் எல்லாம் பிற்பாடு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது. Allah only said that the skin will feel the pain maximum. அங்க அல்லாஹ் வந்து சொன்னதெல்லாம் தோலானது வலியை உணரும் என்பதை குறித்து. Now do you require science to know that? நீங்க விஞ்ஞானம் வந்து இதை அறிந்திருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்களா? Do you think that before the people before Hazrat Muhammad never knew that the skin will pain? இங்கே ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு முன்பதாக இருந்த ஜனங்களுக்கு தோல் வலிக்கும் என்று சொல்லி தெரிந்திருக்காதா? In my opinion, என்னுடைய எண்ணப்படி you don't require even human beings to understand this. அதை வந்து ஒரு மனிதர்கள் கூட அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. The other living beings also, even the animals knows it. அதை மிருகங்கள் கூட அதை குறித்து அறிந்திருக்கிறது. They will reflect it from their instinct. அவங்களுடைய உள்ளுணர்விலிருந்து அவர்கள் அதை வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்தும். What Allah said everybody knew. அல்லாஹ் என்ன சொன்னார் அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. What the science says, it is not there in the Quran. ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதோ அது குர்ஆன்ல இல்லை. Most of those things that they have shown it in the figure, none of those are mentioned in the Quran. இங்க அவர்கள் காண்பித்த படத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் குர்ஆன்ல சொல்லப்படவில்லை. And what Allah said, it is already people in the centuries before Muhammad, right from the first man, they know it. ஆனால் முகமது நபி வாழ்ந்த காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஜனங்கள் அதை அறிந்திருந்தார்கள். Now they quoted Leviticus chapter 14. அங்கே லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தை அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். That is not the topic. We will be answering those questions, but let me give you a very brief answer. ஒருவேளை அது நம்முடைய தலைப்பாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் கேட்ட கேள்விக்கு நாம் ஒரு சுருக்கமான ஒரு பதிலை கொடுக்க விரும்புகிறோம். The Hebrew word that is used, எபிரேய வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கஸ்ரத் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்ட குஷ்டரோகத்திற்கு. It can cover a lot of infectious diseases. அது பற்றி பிடிக்கக்கூடிய பல விதமான வியாதிகளை அது குறிக்கக்கூடியது. It can even include other infectious diseases. மேலும் மற்ற வியாதிகளை கூட அது குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. So that word which is actually later in the translation we see it as leprosy. அங்கே அதை மொழியாக்கம் செய்யும் போதுதான் அதை குஷ்டரோகம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். Now even if you take it as a leprosy, அதை ஒரு குஷ்டரோகம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட the Google book, நீங்க கூகுள் என்கிற அந்த இதுல the Encyclopedia of Infectious Diseases by Carol and Boney, page number 179, அங்க என்சைக்ளோபீடியா ஆஃப் infectious disease என்று சொல்கிற அந்த புத்தகத்துல பக்கம் 179ல it is available in the Google book. அந்த கூகுள் புத்தகத்திலே அது இருக்கிறது. It very clearly says that leprosy can survive 3 weeks or longer outside the human body in dust or clothing. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மனித உடலை தவிர்த்து வேற எந்த பொருளிலோ அல்லது தூசியிலோ கூட இந்த குஷ்டரோகமானது 3 வாரத்திற்கு தங்கி இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it is better that they upgrade their knowledge about the science. ஆகவே தங்களுடைய விஞ்ஞானத்தை குறித்து தங்களுடைய அறிவை அவர்கள் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Further, what does Sahih Hadith say about the infectious diseases? இந்த சஹீஹ் ஹதீஸ்ல வந்து இந்த வியாதிகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? In Sahih Muslim book number 26 hadith number 5507, இங்க சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ்ல 5வது புத்தகத்துல book number 26 hadith number 5507, 26வது புத்தகம் ஹதீஸ் 5507வது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. it says there is no transitive disease. அங்கே there is no infectious disease. அங்கே தொற்று வியாதிகள் என்பதே கிடையாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. See, that is what Hazrat Muhammad said. அதுதான் ஹஜ்ரத் முகமது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். So Hazrat Muhammad said that we must overrule it, as we have heard it from the earlier talk when அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பில் விவாதிக்கும் பொழுது பைபிள் இறைவேதங்கிறதுக்கு ஒரு வாதம் கூட வைக்கவே இல்லை, இல்லைங்கிறது தான் வாதமா இருந்துச்சு. நம்ம இல்லைன்னோ அதுக்கு அவங்க விளக்கங்கிற பேர்ல சொன்னாங்க. இந்த விவாதத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க சொல்றதுக்கு பதிலையும் சொல்லிக்கொண்டு குர்ஆன் இறைவேதம் தான் என்பதற்கான ஆதாரங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆதாரங்களை கூட நாங்க என்ன வைக்கிறோம் காது கொடுத்து வாங்கி விளங்கி புரிந்து அதுக்கு என்ன செய்யணும் பதில் சொல்லணும். அது என்ன வாதம் வைத்தோம்? அதாவது நரகத்தில் கிடக்கப்பட்டவர்கள் தோல் கருகின உடனே அவங்களுக்கு தோலை மாத்துவோம். இது தோல் வலிக்கும் யாருக்கு தெரியாதவர் கேட்கிறார். நம்ம என்ன சொன்னு விளங்கல. தோல்ல தீப்பட்டா வலிக்கும்ங்கிறது எனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா, நபிக்கு முன்னாடி தெரியாதா, படிக்காதன்னு தெரியாதான்னு தெரியும். அதான் சொன்னோம். நாங்க என்ன வாதம் வச்சோம்? எப்படின்னா நரகத்துல போடப்பட்டிருக்கு தோல் போயிட்டாலும் வலிக்குமா வலிக்காதாலும் பேச்சுப்ப. தோல் வலிக்குமாங்கிற பேச்சு கிடையாது.
தோல் எரிந்த பிறகு அதுக்கு கீழே உள்ள அந்த சதை வலிக்குமா வலிக்காதான்? அதுவே வலிக்கும் என்று சொன்னால் தீயில எரிஞ்சு அந்த வலி உணரும் என்றால் தோல் மாற்ற வேண்டியதில்லை. நரகத்துல போடுறோம், அவன் வேதனையை உணர்வதற்கு தோலை மாத்துறோம். அப்ப தோலுக்கு கீழே வேதனை உணராது. பாயிண்ட் என்னன்னா தோல் உணருங்கிற பாயிண்ட் அல்ல, தோலுக்கு கீழே உள்ள பகுதி நெருப்பின் வேதனையை உணராது என்பது நபி காலத்தில் இல்லை. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. அப்ப பல நூறு ஆண்டுகளாக இது சொல்லப்படாத ஒரு செய்தி, வித்தியாச தலைகளை வழங்குறாங்க. தோலில் வேதனை உணர முடியும் என்பதல்ல வாதம். தோலுக்கு கீழே உள்ள அந்த சதை வேதனை உணராது, அதுவே உணரும் என்றால் கடவுள் தோலை மாற்ற வேண்டியதில்லை. சதையில அந்த வேதனையை உணர்ந்துகிட்டு இருப்பான். இவனுக்கு தோல் கறிக்கிட்டுனா வலிக்காது, இவனுக்கு தோலை மாத்தினாதான் வலிக்கும். அப்ப தோல்ல தான் அது இருக்குது என்று வாதத்தை வைத்தால் தோல் வலிக்கும் யாருக்கு தெரியாது, நெருப்பு பட்டா தோல் சுருண்டு யாருக்கு தெரியாது, இப்படி உல்டா பண்றாங்க. சொல்லுங்க. Dear brothers, we are giving a lot of proofs from the Quran to prove that Quran is divine revelation. Now, when we put one of the evidence from the Quran, they should at least pay attention to that, what we are trying to convey. Rather than, just catching few keywords from that and try to answer whatever they know. It should not be like that. So it's a humble request that let them pay proper attention to what we are presenting. When we presented the verse from the Quran, we were not talking about that skin is the sensory organ to feel the pain. That is not our argument. Our main argument there is, why should Allah say that whenever their skins are charged, we shall replace them with other skins? Why can't the flesh be feeling the same pain? So whatever we are saying is not that the skin is going to sense the pain. In Quran, apart from saying that, it is also saying that when the skins are charged, when their skins are removed, they will not sense the pain, so Allah will replace the skins. So that itself shows that the Quran verse is not speaking about the normal pain what you sense. It is telling that, apart from saying skin is the sensory organ, it says that when you remove the skin, you will not feel the pain sensed because of heat. This is the argument what we are opposing. They are simply asking that whether cattle will feel the pain or not. Was it not known before Prophet Muhammad sallallahu alaihi wasallam? So all these questions are like baseless because we are not putting a claim on that. We are telling that why should their skins be replaced? So that is the first proof we have get forward. இதுல எப்படி இறைவேதம் என்று நிரூபணமாகுது என்று கேட்டால் 1400 வருடத்திற்கு முன்னால் இதை இறைவனை தவிர யாருக்கும் தெரியாது. இதான் பாயிண்ட். இறைவேதம் எப்படி நிரூபணமாகுதுன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய சொன்னா கூட இறைவனை தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப கடவுள் படைச்சவனுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சது தெரியும். இன்னைக்கு விஞ்ஞானிக்கு தெரியும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சொல்வதாக இருந்தால் கடவுளால் தான் சொல்ல முடியும். இந்த வார்த்தை சொல்லுகிறது இது முகமது வார்த்தை இல்ல, இந்த தோலையும் சதையையும் படைத்திருக்கிற கடவுளின் வார்த்தை என்று அந்த குரானுக்கு சான்றாக இருக்கிறது என்பது எங்கள் வாதம். The reason we are putting this verse is because 1400 years ago it can not be from any other source other than Allah Almighty. So none of the scientists will also know this one. So that is the argument we are putting. It cannot be from any other person who is not Allah the creator, who is not the creator of the skin and the pain. So that is what we are trying to say. So this is the biggest proof that Quran is God's word. அடுத்து லேவியருக்கு சொன்னோம் இல்லையா, அதுக்கு கூகுள் ஆதாரம்லாம் காட்டுறாங்க. எல்லா கிருமிகளும் எல்லா இடத்துலயும் இருக்கும். கிருமி இருந்தா நோய் பிடிச்ச காத்துல கூட இப்ப ஜலதோஷ கிருமி இருக்கு. காத்துக்கு ஜலதோஷம் பிடித்தவன்னு யாரும் சொல்ல மாட்டான். இப்ப ஜலதோஷ கிருமி காத்துல இருக்கும். அது மாதிரி எல்லா நோய்களுக்கான கிருமி காத்துல இருக்கும், இதுல இருக்கும். இதுக்கு ஜுரம், ஏன்னா இதுல கிருமி இருக்குன்னு சொல்ல முடியாது. குஷ்டரோகம் என்பது அதனுடைய கிருமிகள் இருக்கும். 3 நாளைக்கு இருக்கும், 30 நாளைக்கு இருக்கட்டும். வீட்டுக்கு குஷ்டம் பிடிக்குமா, ஆடைக்கு குஷ்டம் பிடிக்குமா, அதை அடைச்சு வைக்கணுமா, ஆசாரியம் கண்டுபிடிப்பான அதை வீட்டை எப்படி எதை கொண்டு அடைச்சு வைக்கிறது? வீட்டு குஷ்டம், அது குஷ்டம், கழுதை குஷ்டம், குதிரை குஷ்டம், மண்ணு குஷ்டம், சட்டி குஷ்டம், பானை குஷ்டம், ஒரே லேவியர் எடுத்தா இதான் இருக்கிறது. இதைத்தான் நாங்க கேட்டோம். அதுக்குரிய ஆன்சர் உங்க சொல்லல. Also for the Leviticus, right? When we said that the Leviticus is speaking about the leprosy on the house and leprosy on the woolen garments, they are saying that can microorganism not exist on air and other things? So we are not talking about microorganism. We are telling that the leprosy, how can a leprosy be affected to a house? Can you show one house which is affected with leprosy? And how can you hide the house? And look at the remedy what they are giving. The remedy is that they wanted to demolish the house. So when you demolish the house, the leprosy will go off, is it? So this is the question we are asking. So if you read this Leviticus, it is talking about, lot of varieties what we have never explained. Lot of varieties of leprosy you will find it. நபிகள் நாயகத்துக்கு மந்திரம் செய்யப்பட்டது, நோவாவுக்கு வகி வந்தது, பயந்தது, இந்த விஷயங்கள்லாம் வரிசையில் வரும். பதில் சொல்லாம இருக்க மாட்டோம், குறிச்சு வச்சுக்கிட்டோம். புதுவாதங்களை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். சொல்லுங்க. When the thing you said, Prophet Muhammad sallallahu alaihi wasallam was under the influence of magic spell,
And the answer to that, you said, was it not, how was it revealed to Noah? All that we'll answer. So we have taken a note of that. We'll answer them. அதே மாதிரி மேலும் பல சான்றுகள் இறை வேதம் தான் குர்ஆன் என்பதை நிரூபிப்பதற்கு அறிவியல் பூர்வமாக எண்ணற்ற பல சான்றுகளை குர்ஆன் முன்வைக்கிறது. அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பால் உற்பத்தி, பால் எப்படி மிருகங்கள்ல இருந்து உற்பத்தி ஆகிறது என்று சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக மக்கள் எப்படி நம்புறாங்கன்னா, ரத்தத்தை தான் பாலாக மாற்றப்படுகிறது, ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பால், இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட பல பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு தாய் தான் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு, இப்படிதான் பேச்சு வழக்கில் இப்படிதான் சொல்றாங்க. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அருளப்பட்ட இந்த வேதத்துல பாலுடைய உற்பத்தி எப்படி நடக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பால் எப்படி உற்பத்தி ஆகிறது? ரத்தத்திலிருந்து நேரடியாக, ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அந்த உணவுகள் செரிக்கப்பட்டு கூழாக இருக்கும். அந்த கூழ்ல இருந்து சத்துக்களை ரத்தம் எடுத்து செல்லும். ரத்தமே பாலாக மாறாது. ரத்தம் என்ன செய்யும்னா, அந்த சத்துக்களை எடுத்துட்டு போய் அந்த மாட்டுடைய காம்புகள்ல கொண்டு போய் சேர்க்கும், மடிகள்ல கொண்டு போய் சேர்க்கும். அந்த இடத்துல இருக்கிற செல்கள் சேர்ந்து அங்க பால் உற்பத்தி செய்யப்படும். ரத்தம் பாலாவதில்லை. இந்த ரத்தத்திற்கும் செரிக்கப்பட்ட அந்த உணவு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிற இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில தான் ரத்தம் உருவாகிறது என்பது நவீன அறிவியல் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. இதை பற்றி குர்ஆன் எப்படி பேசுகிறது பாத்தீங்கன்னா, சூரா நஹல் 66வது வசனத்துல இறைவன் பேசுகிறான், நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புத்தூனிஹி மின் பைனி ஃபர்சின் வ தமின் லபனன் ஹாலிஸா. அவனுடைய வயிறுகளிலிருந்து செரிக்கப்பட்ட உணவுக்கும் ரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையிலிருந்து உங்களுக்கு தூய்மையான பாலை புகட்டுகிறோம். இந்த விஷயத்தை அன்றைக்கு எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு தெளிவாக அன்னைக்கு உள்ள மக்களும் இதை நம்பல. இப்படிப்பட்ட நினைப்பே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மக்களையும் ஒரு 90% மக்களுக்கு அதனுடைய அறிவியல் தெரியாதவங்களுக்கு இந்த உண்மை தெரியாது. ஆனா இவ்வளவு துல்லியமா மாடுகளுடைய வயிற்றுக்குள்ள நடக்கிற அந்த வேலைகளை மிக தெளிவாக யாரால் சொல்ல முடியும்? அதை சொல்லி யாரால் சொல்ல முடியுங்கிறத சிந்தித்து பார்த்தாலே, அந்த மாட்டை யார் படைச்சானோ, யார் அந்த பாலை உற்பத்தி செய்கிறானோ, அந்த படைத்த இறைவனால் மட்டும்தான் அன்றைக்கு பேச முடியும். இன்றைக்கு யார் வேணாலும் பேசலாம். அன்றைக்கு பேசுவதாக இருந்தால் இறைவன் தான் பேச முடியும் என்பது காட்டுகிறது. இப்படி குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. ஆனா பைபிளை எடுத்து பாருங்க, அதுல சொல்லப்படுகிற பால் உற்பத்தி மற்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா ஆபாசமும் அறிவுக்கு பொருந்தாதான் கலந்து வருகிறது. அதுல கடவுளை, கர்த்தரை அறிந்து கொள்வதற்குரிய வழியை பத்தி ஏசாயால சொல்லப்படுகிறது. ஏசாயா 60ல 14வது வசனம் பேசுகிறது. கடவுளை என்ன, நான் தான் கடவுள் ரட்சகர் என்பதை அறிந்து கொள்வதற்குரிய வழி என்ன என்பதை கர்த்தர் சொல்லி தர்றாராம். என்ன சொல்றாரு? நீ ஜாதிகளின் பாலை குடித்து, ராஜாக்களின் முளைப்பாலை குடித்து, ராணிகளின் சொன்னா கூட சரி, ஏதோ ஆபாசம்னு தொலைஞ்சு போன்னு விட்டுறலாம், அருவருப்பாதான் பேசுறாங்கன்னு விட்டுறலாம். ஆனா இங்க என்ன வருது? ராஜாக்களின் முளைப்பால், ஞானப்பால் விளக்கம் கொடுக்க முடியாது. வெறுமன பால்னு சொல்லி விளக்கம் கொடுத்துடலாம். ராஜாக்களின் பால்னா அது ஞானப்பால், அறிவுப்பால் அப்படின்றலாம். ஆனா என்ன வருது? ராஜாக்களின் முளைப்பாலை குடித்து கர்த்தராகிய நான் ரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். இது மாதிரியான அறிவுக்கு பொருந்தாத முட்டாள்தனமான வாதங்களை குர்ஆன் எடுத்து வைக்காமல் நவீன அறிவியலோடு பொருந்தி போகிற வாசகங்களை குர்ஆன் முன்வைக்கிறது. இது குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு இன்னொரு சான்று. The next evidence from the Quran to prove that the Quran is a divine revelation is the verse which describes the synthesis of milk. So for a person, any layman you ask today, the person will say that what is milk? They will say it is a byproduct of blood. But only of lately, in the recent scientific advancements, they have found out that milk is not a byproduct of blood. So this, how can this be known to a person who, how can this be ever written in a book which was revealed 1400 years ago? So how can this medical miracle be present there? It is only if you analyze this verse, you will feel that this can none other than the divine revelation. So in the Quran, if you read Surah An-Nahl, verse 66, Allah is saying, "Nusqikum mimma fi butunihi min bayni farthim wa damil labanan khalisa." And indeed, we feed you pure milk, which is synthesized between the digested food of its stomach and the blood. So the recent advancement says that blood is acting as a carrier. So whatever food is digested in the intestine, blood is in the stomach, blood is a carrier which transport these proteins, lipids and all that which is necessary to the alveolus present in the mammary gland, which is why the milk is synthesized and not as a byproduct of blood. How can this be told 1400 years ago? So this proves that this can be, this is a divine revelation which with no doubt. But alternatively, if you analyze the Bible
as to see what it is speaking about milk. So there are a lot of, vulgar statements. We don't want to get into that. If you read Bible, Isaiah chapter 60 verse 16, it says that, forget about synthesizing the milk. It is not even giving you a clear picture as to from where the milk will flow. It says, and you will take the milk of nations flowing from the breast of the kings. And you will see that I am the Lord. So the Lord is posing a challenge here that just to prove that he is the Lord, he is giving an evidence that milk will be flowing from the breast of the kings. So compare these two verses and you will come to a conclusion that Quran is definitely the divine revelation and Bible can nowhere be comparable to that. So we are again proving that Quran is a divine revelation, and this is another proof to prove that Quran is revealed from God. அது வரிசையா பதில் சொல்வதில் 2:223 கேட்டாங்க, உங்கள் மனைவியர் விளைநிலங்கள் அப்படின்னு சொல்லி அதுல கேட்டாங்க. அந்த கேள்வி விளங்கல. இன்னொரு அந்த வாதத்தை வச்சா அதுக்கு நம்ம என்ன கேட்ட அந்த வசனத்திலிருந்து உங்களுடைய வாதம் என்ன என்பதை சொன்னா நான் அடுத்து பதில் சொல்றேன். சொல்லுங்க. In the question they have raised from Surah chapter 2 verse 223, they are asking about that your wives are the the fields, your wives are the till. So we did not clearly understand what you are trying to pose there. What is the argument you are trying to put forward? Just give us put us your stand, then we'll explain more. அதே மாதிரி குர்ஆன் சில விஷயங்களை நாம இன்றைக்கு சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய காரியம் என்று நினைக்கக்கூடிய சில விஷயத்தை குர்ஆன் செய்ய முடியாது என்று சொல்கிறது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது, இந்த காரியத்தை செய்ய முடியாது உன்னால. அது அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் சரி, செய்ய முடியாம தான் மனுஷனால இருக்கிறது. அது மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டா எது முடியாதுன்னு சொல்லிச்சோ அதை இன்றைக்கு வரைக்கும் மனுஷனால முடிய வைக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்ல, உலகம் அழியிற காலம் வரைக்கும் அது முடியவே முடியாது என்று சொல்லுகிற விதத்திலே விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு சொல்றாங்க. இத்தனை வருஷமா முடியல, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு முடியுமா, 100 வருஷம் கழிச்சு முடியுமா, 10,000 வருஷம் கழிச்சாலும் சரி அது முடியவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில விஷயங்களை ஒரு முன்னறிவிப்பாக உலகத்திற்கு குர்ஆன் சொல்லுகிறது. அதுல என்ன ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா, மனுஷன் பெருமை அடிக்க கூடாது, பெருமையா உலகத்துல நடக்க கூடாது என்பதை பற்றி இறைவன் போதனை செய்கிறான். சூரா பனு இஸ்ராயில் 37வது வசனத்தில் பேசுகிறான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, நீ பூமியில பெருமையோடு கர்வத்தோடு நடக்காத. இன்னக்கலன் தகரிக்கல் அருள வலன் தபுலுகல் ஜிபால தூளா, நீ பூமியை பிளந்து மலையின் உயரத்தின் அளவிற்கு நீ பூமிக்குள்ளே செல்ல இயலாது. பூமியை பிளந்து மலையின் உயர அளவுக்கு பூமியில உன்னால போயிட முடியாது என்று குர்ஆன் சொல்லுது. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்றைக்கு மனுஷன் எப்படி எல்லாம பயணம் பண்ணி விட்டான். இங்க பூமிக்கு மேல பயணம் பண்ணி இருக்கிறான், கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல, 3.5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல பயணம் பண்ணி விட்டான். சந்திரன் வரைக்கும் போயிட்டான். அப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரம் போன மனுஷன் கடலுக்குள்ள எடுத்துக்கிட்டு அது கிலோமீட்டர் கணக்குல கடலுக்குள்ள மனுஷன் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்கெல்லாம் போயிருக்கிற மனுஷன் பூமிக்குள்ள எவ்வளவு தூரம் போயிருக்கிறான், பூமியை கிழிச்சு பூமியை குழி தோண்டி பூமிக்குள்ள எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி இருக்கிறான். அதிகபட்சமாக இன்றைக்கு பயணம் செய்திருக்கிற தூரம் எடுத்துக்கிறதா இருந்தா, பூமியை குழி தோண்டி இருக்கிற தூரம் எடுத்துக்கிறதா இருந்தா, சவுத் ஆப்பிரிக்கால டவுட்டானாங்கிற இடத்துல இருக்கிற அந்த சுரங்கத்துலதான் அதிகபட்சமான ஆழத்திற்கு மனுஷன் போயிருக்கிறான். அது எவ்வளவு ஆழம்? 3.5 கிலோமீட்டர் கூட இல்ல, ஒரு 3.5 கிலோமீட்டர் கூட பூமியை தோண்டி அதற்குள்ள மனுஷனால் பயணம் பண்ண முடியல. ஆனா அவன் மேல 3 லட்சம் போயிட்டான், இந்த பக்கம் கடலுக்குள்ள பல கிலோமீட்டர் கடந்து போயிட்டான். ஏன் பூமிக்குள்ள போக முடியல? முடியாது. ஏன்னா உள்ள போக போக வெப்பத்தினுடைய அளவு ஜாஸ்தி, கடுமையான வெப்பம். உள்ள 1700 மீட்டர் தூரத்துல கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் தூரத்துல பூமிக்குள்ள 57 டிகிரி வெப்பம் இருக்கிறது. 57 டிகிரி அளவுக்கு உண்டான வெப்பம் அதுக்குள்ள கொதித்து கொண்டிருக்கிறது. ஒரு 40 டிகிரியை பூமிக்கு மேல தாங்க முடியல. 37, 38, 40, 42 வந்துச்சுன்னா சாவு எண்ணிக்கை 40 இருந்து 50 உயர்வு பத்திரிகையில வந்துரு. மனுஷனால தாங்க முடியல. Nextly, if you see in Quran is posing a challenge here that it cannot be achieved. So this challenge is remaining unrefuted, and inshallah will remain till the last day that this challenge cannot be unrefuted. In Quran, if you read Surah Banu Israel chapter 37, Allah says, "Wala tamshi fil arli marhan." Don't walk proudly on the earth. Innaka lan tahrikal arla wa lan tablu al jibala tula. Do you think that you will be able to tear the earth and reach the depth which is equal to the height of the mountain? Quran is posing this challenge which is remaining unrefuted. But if you see that the deepest ever mine which has been dug in the earth, in the face of the earth, is in Tautana, South Africa. That is the deepest mine in the world, and the height of that is around 3.3 miles.
And that Tautana, the place where this Tautana mine is located is 1500 meters above the mean sea level. So when you subtract that one, you will come to a figure somewhere around 1.8 miles. That is the maximum depth people have reached now. But if you consider the average height of mountains, it's a list, and the average is around 8 kilometers. That's the highest. And you will not be able to reach that depth. So, when Quran is posing this challenge, and there is another challenge which Bible is posing. Bible is posing a challenge that in Jerusalem, none of the uncircumcised can enter. Those who are uncircumcised cannot enter. But this challenge is refuted now. Nobody, can you make a sensor to see that whether people entering Jerusalem are really circumcised or uncircumcised? Many Christians are traveling to Jerusalem just to falsify the prophecy what Bible is giving, but alternatively, Quran is posing a challenge which is remaining unrefuted. Hence, this can never be from any other person, but for the divine revelation. So we'll have to accept the fact that since all these verses, it's all like a miracle to the modern world, it can none other be the person Allah subhanahu wa ta'ala